எஸ்ஆர் புரொடக்ஷன்ஸ் பி ஜெகதீஷ் தயாரிப்பில் அண்டர் 18 படத்தோட படப்பூஜை நேற்று சென்னை ஹயாத் ஹோட்டலில் நடந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவா விக்ராந்த், ஹீரோயினா ஐஸ்வர்யா ராஜேஷ், முக்கியமான ரோலில் கிச்சா சுதீப் நடிக்கிறாங்க. இந்த படத்தை வெற்றிமாறன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண கார்த்திக் பெருமாள் சாமி டைரக்ட் பண்ணுறாரு. அதே போல தான் நான் இந்த இடத்துல இப்போ இங்கே பேசுறதுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான மனிதர் என்னோட குரு திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படப்பூஜையில் கலந்துக்கிட்டு விஷ் பண்ண பிக் பாஸ் அர்ச்சனா, பிரசாந்தோட அப்பா தியாகராஜன், சரத்குமார், ராதிகா சரத்குமார், ஸ்ரீபிரியா, நட்டி, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ஐயர் சாமிக்கு பூஜை போட, சரத்குமார் ராதிகாக்கு மாலை போடன்னு சிறப்பாக தொடங்குனுச்சு இந்த படத்தோட பூஜை. அப்போ நட்டி விஷ் பண்ணி பேசும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் கேப் கிடைச்சா போதும் ஆக்டிங்கில் அள்ளி தின்னுடுவாங்க நம்மள அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷை ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாரு. ரொம்ப விக்ராந்த் உங்களுக்கு தான் கேப் கிடச்சா தின்றுவாங்க, அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பார்த்து பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பேய் நடிகை ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேச வந்த ஸ்ரீபிரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன நடிப்பு பேய், அவங்க அம்மா நடன பேய், அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேய் நடிகைன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா பேய் டான்ஸர். அவங்க பிரமாதமாக எனக்கு என்னுடைய முதல் படத்தில் அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே வராது. அப்படி அவங்க அப்படி நின்று எதிரில் ஆடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் வாயை செச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறவங்க. எனக்கு ராதிகாவை தாய் கழவின்னு கூப்பிட்டா என்ன பேய் கழவின்னு கூப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரே பேய் கதையாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்த செலிபிரிட்டிஸ்லாம். நல்ல வேலை பேய் கிழவி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், தாய் கிழவி போயிட்டதுனால. சிவம் பூஜையில் கரடி பூந்த மாதிரி சொல்லுவாங்க, இது படப்பூஜையில் பேய் பூந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததாக பேச வந்த சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் தன்னோட வழக்கமான ஃபன்னான ஸ்பீச்னால அந்த படப்பூஜையை கலகலப்பாக்கிட்டாங்க. ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க, இன்னும் இளமையாக இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க, கிழவியாக இருக்கிறவங்கள தான் இளமையாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, இளமையாக இருக்கிறவங்கள யாரும் நீங்கள் சின்னவங்களாக இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் என் வயசை வச்சு டைட்டில் வச்சுட்டிங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீபிரியா காரு, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அப்படி தான் தெரியறேன் நான் பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொன்ன இளமையாக இருக்கிற கூப்பிட்றேன்னா என்ன கூப்பிட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசும்போது, இந்த படம் நல்லா ஓடி ப்ரொடியூசருக்கு திருப்பதி உண்டியலில் காசு கொட்டுற மாதிரி நல்லா கொட்டணும், எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும் கதவை தட்டணும்னு சொல்லி அவங்களோட விஷஸை சொல்லிக்கிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டிரெக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்னேன், தில்ராஜுக்காருக்கு. திருப்பதி உண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி வரணும்னு நான் இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும், அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னால் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்டோம். சுதீப் சார்கிட்ட போய் கதை சொன்னோம். ஆக்சுவலாக விக்ராந்த் சார் ரொம்ப தன்னடக்கமாக சொல்லிட்டு போயிட்டாரு, கதைக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்லணுன்னா நிஜமாகவே விக்ராந்த் சார்ன்ற ஒரு மனிதருக்காக தான் சுதீப் சார் இவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பண்ணுறதுக்கு ஒத்துக்கினது. கடைசியாக ஹீரோ விக்ராந்த், டைரக்டர் கார்த்திக் பெருமாள் சாமி பேசி முடித்ததும் படப்பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. படத்தோட ஷூட்டிங் நல்லபடியாக ஆரம்பிச்சது.